வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இன்றைக்கி 2வது வாரம் சோமவார விரதம் தான். பூஜை தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுதான் இன்றைக்கி பூவெல்லாம் அலங்காரம் பார்க்குறீங்க. பூவெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். வில்வம், அருகம்புல்லோட விநாயகர் இருக்கிறாரு. இப்போ இதெல்லாம் அலங்காரம் முடிச்சுட்டு பார்த்துடலாம். பூவெல்லாம் காலையிலே கட்டி வச்சாச்சு. மாலையெல்லாம் அழகாக தொடுத்து வச்சுருக்கு. அர்ச்சனைக்கு பவளமல்லி எல்லா பூவும் நமக்கு நிறைய கிடச்சிருக்கு. அதனால் சாமிக்கு எல்லாமே இப்போ அலங்காரம் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே அலங்காரம் நல்லா ஜில்லுன்னு சூப்பராக இருக்கிறாங்க பாருங்கள். எல்லா சாமியும் எல்லாம் அலங்காரம் பண்ணியாச்சுங்க. பிரசாதமும் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி சீரா அன்னம் மாதிரி தான், பால் பாயாசம் அதே டைப்பில் தான் இருக்கும். பச்சரிசியில் நல்லா பால்லேயே வேக வச்சு ஒரு பிரசாதம் சாமிக்கு ரொம்ப இஷ்டம். அதுதான் இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கோம், அந்த பிரசாதம். இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு அர்ச்சனை இருக்குதுங்க, அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம பார்த்துடலாம். சாமியெல்லாம் எப்படி இருக்காங்க பாருங்கள். அழகாக இருக்காங்க. இன்றைக்கி இந்த சரக்கொன்றையும் நம்ம வீட்டில் இருந்தது மேலே, அது ஒரு தம்பி தான் நமக்கு பறித்து கொடுக்க சொன்னேன். ரொம்ப நல்லா, இது எடுத்தோன்னா உதிர்ந்துடும், அதனால் அப்படியே சொருகி வச்சுட்டேன். அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிச்சுட்டு பார்த்துடலாம். இப்போ தீபாரணை காட்டும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சாமி. இன்றைக்கி சரக்கொன்றை கிடச்சது ரொம்ப விசேஷங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரக்கொன்றை நம்ம வீட்டில் இருக்குது, அப்பப்போ ஒவ்வொன்று பூக்கும். ஆனால் இன்றைக்கி ஒரு கொத்தாக பூத்து இருந்தது, அதனால் நம்ம அதையும் சாமிக்கு வச்சுருக்கோம். பிரசாதம் நம்ம சீரா அன்னம் மாதிரி தான். பாஸ்மதி ரைஸு, நம்ம சீரக சம்பா ஏதோ ஒன்று போட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் ஊற வச்சுட்டு மிக்சியில் கொஞ்சம் தேங்காயும் அந்த அரிசியும் போட்டு ஆட்டி ஒரே ஒரு சுற்றிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான சுவையான ஒரு பிரசாதம் ரெடி ஆகிடும். சாமிக்கு இது ரொம்ப இஷ்டம். இந்த மாதிரி பாலிலேயே வேக வச்சு நீங்கள் குங்குமப்பூ எல்லாம் போட்டு நெய் போட்டு ஒரு தாளித்தம் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக சூப்பராக அவருக்கு ரொம்ப இஷ்டம். நல்ல திவ்யமாக அவர் சாப்பிடுவார். அதனால தான் நான் இன்றைக்கி இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பூஜை நல்லபடியாக முடிந்தது. நெக்ஸ்ட் வீக் 3வது வாரம், அதுக்காக நம்ம 3 லிங்கம் பண்ண போகிறோம். என்னென்னா, ஒரு என்ன சொல்கிறது, புற்றுமண்ணில் ஒரு லிங்கம், ஒரு வெண்ணெயில், அந்த மாதிரி பண்ண போகிறோம். வித்தியாசமாக நீங்கள் பார்க்கலாம். அதை ரொம்ப நல்லாயிருக்கும். அது நம்ம நெக்ஸ்ட் வீக் அதுதான் பண்ண போகிறோம். உங்களுக்கு இந்த பூஜை பிடிச்சதான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சுங்க. ரொம்ப சந்தோஷம். எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.